தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பாக இப்போ ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களின் மாண்பை காத்த மேதகவும் பாலியல் குற்றவாளி சீமானும் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் நடந்தது. அடி செருப்பல யார் சொன்னது? பேசுறானுங்கள அந்த வாடகை வாயர்கள், சொம்பு தூக்கிகள், பெரியாரின் இந்த உள்ள இருக்க கோமணங்கள், அம்மாவன் எங்க அண்ணனை பார்த்து இவன் பொண்டாட்டி யாரு கூட பார்க்க இவனுக்கு நேரம் இல்லை. இந்த அயோக்கிய ராஸ்கல் வந்து அடுத்தவங்க பொண்டாட்டி சிறுப்ப கிளட்டி பெரியாரு பொம்பளையே கூட்டி கொடுத்தவரு, பொண்டாட்டியே அடுத்தவங்க அவர் அந்த பிசினஸ் பண்ணாரு, அப்புறம் தூக்கி தலையில வச்சிருக்கானுங்கல்ல. இன்னைக்கு இந்த மாதிரியான கருத்தரங்கள் இவங்க நடத்துறாங்க. ஏன் இது முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் தெரியாதா? அவர்களுடைய காதுகளுக்கு போகலையா? ஏன் அந்த மாதிரியான பிரச்சனைகளை கேட்கல? இங்க பிரச்சனையே திமுக தான். சட்டத்தை காவல்துறை எடுக்கவில்லை என்றால் சீமான் தம்பிகள் எடுப்பார்கள். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர்கள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர், அதாவது வன்னை சுமதி அவர்களும் தம்பி முருகேசன் சார் அவர்களும் இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பாக இப்போ ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களின் மாண்பை காத்த மேதகவும் பாலியல் குற்றவாளி சீமானும் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் நடந்தது. அடி செருப்பல யார் சொன்னது? யாரு நடத்திருக்கா அத பாருங்க. முதல்ல அதான் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்புல நடத்தியிருக்காங்க. அதுல நிறைய மேதாவிகள் எல்லாம் பேசியிருக்காங்க. குறிப்பா சொன்னோம்னா, இது நடத்தினவன் வந்து ஒரு பிக்காலிப்பே அவன் கோவை ராமகிருஷ்ணன். இப்ப நீ பேசுங்க. பெரிய பெரிய மேதாவிகள் எல்லாம் இருக்காங்க. அதாவது திராவிடத்தை சார்ந்த பெரிய பெரிய மேதாவிகள் எல்லாம் பேசியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் ரூட்டர்ஸ், மைனர் விஜய், சரி, அப்புறம் அதர்மம், அவன் பேர் குஞ்சி மைனர் குஞ்சி விஜய். அதானே முழு பேரு. அவன் மைனர் குஞ்சி விஜய். அது முழுசா சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதர்மம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து சீமான் அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தரைக்குறைவா பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தரைக்குறைவா பேசியிருக்காங்க. இது சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டாங்க அப்படின்னா, ஊடகங்கள் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களை அடித்து பேசக்கூடிய காட்சிகளை வந்து நம்மளால பார்க்க முடியும். இவர்கள் 3 பேர் பேசியிருக்காங்க. பெரிய அளவுல வழக்கு பதிவு பண்ணல. இது பாத்தீங்கன்னா யூடியூப் வட்டாரங்கள்லயே இந்த இதை வந்து முடக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஸ்டாட்லைட் மீடியான்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய சேனல்கள்ல இது ஒளிபரப்பாகவில்லை. என்ன காரணம்? என்ன காரணம்னா வந்துப்பா, இயக்கிறது இவங்க தான். அவங்க வந்து வெறும் கருவிதான். இப்போ இந்த பேசுறானுங்கள அந்த வாடகை வாயர்கள், சொம்பு தூக்கிகள், பெரியாரின் இந்த உள்ள இருக்க கோமணங்கள், இதெல்லாம் பேசுறது வந்து அடிவரடிகள். கூலி கொடுக்கறது வந்து பெரிய கட்சிகள் தான். எப்படி வெளியில வரும்? வராது. அதே அவர்களை பேசுனா அது வெளியில வரும். சீமானை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசியிருக்கான். ஒரு நாய், ஒரு அயோக்கிய ராஸ்கல், எச்சி பொறுக்கி நாய். பேசலாம்ல, உங்க சேனல்ல பேசலாம்ல. அம்மாவன் எங்க அண்ணனை பார்த்து கேட்டுருவான். நாங்க வந்து இதெல்லாம் பேச மாட்டோம்ப்பா, எங்க கட்சியில அலோடு கிடையாது. எங்கள் கட்சியில் எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை பேசாதீர்கள். அவங்க பேசினால் கடந்து போங்கள். கடந்து போயிட்டு இருக்கோம். இல்ல, கடந்து போக தான் இந்த மாதிரியான கருத்தரங்கள் எல்லாம் வச்சு சீமான் அவர்களை வஞ்சிக்க கூடிய விஷயங்களை தொடர்ந்து இந்த பெரியாரிஸ்ட் வந்து பண்றாங்க. அதுதான் நான் சொல்றேன். கடந்து போங்கல. எவ்வளவுதாமா கடந்து போறது? அப்ப நீ இன்னைக்கு வந்து மனைவியை இழுத்து பேசுறனா ராஸ்கல், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? உன் பொண்டாட்டி யாருக்கிட்ட போனான்னு உன்னால பார்க்க முடியல. நீ வந்து எங்கேயோ வந்து போய் திண்ணையில ஒட்டு திண்ணையில படுத்துருக்க. 500 ரூபா கிடைக்குமா? நீ இவன்லாம் அந்த பூட்ரஸா அவங்கெல்லாம் படுத்து கிடக்குறான். இவன் பொண்டாட்டி யாரு கூட படுத்துருக்கான்னு பார்க்க இவனுக்கு நேரம் இல்லை. இந்த அயோக்கிய ராஸ்கல் வந்து அடுத்தவங்க பொண்டாட்டியே பேசக்கூடாது. சிறுப்ப கிளட்டி அடிப்பனாங்க. கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. வன்னை சுமதி அக்கா வந்து அதற்கு பதில் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பேசுனது கரெக்ட்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, அவங்க அந்த கொந்தளிப்பு இது இங்க சரியா தவறா அப்படின்றதுல அவங்க எங்களுக்கு அம்மா மாதிரி தொடர்ச்சியாக எனக்கு முன்னேறவங்க பயணிக்கிறாங்க. நிறைய கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, அவங்க இப்போ கொந்தளிச்சு பேசுனது வந்து அவங்களுடைய அந்த எண்ண வெளிப்பாடு, அந்த மன வலி.
அப்போ நான் ஒரு தலைவனை வச்சுருக்கேன், என் தலைவன் மீது இந்த மாதிரி ஒரு சேட்டை வாரி பேசும்போது அப்போ எனக்கு அந்த கோபம் வராதா? அந்த கோபம் தான் இப்போ அம்மாவுக்கு வருது. அது நியாயம் தானே? அது எல்லாருக்கும் என்ன, ஒரு சின்ன புழு கூட தனக்கு ஆபத்து வரும்போது தனது எதிர்ப்பை வெளிக்காட்டுறதோ அது உண்மை இல்ல. நீங்க சொல்றது நியாயம் சொல்றீங்க, இருந்தாலும் கூட அவர்கள் தான் அந்த மாதிரியான தரைக்குறைவான வார்த்தைகள் பேசினா நம்மளும் பதிலுக்கு பேசினா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பெரியாரு பொம்பளைய கூட்டி கொடுத்தவரு, பொண்டாட்டியே அடுத்தவங்க அவர் அந்த பிசினஸ் பண்ணாரு, அவரை தூக்கி தலையில வச்சிருக்கானுங்கல்ல. இன்னைக்கு பெரியார் அப்படிங்கிறானுங்கல்ல. எங்கள் அண்ணன் எங்களுக்கு உயர்ந்தவர், கடவுளை விட மேலானவர், எங்கள் பிரபாகரன் உயர்வானவர், எங்கள் தலைவர் சீமான் உயர்வானவர். அதெல்லாம் நானும் மதிக்கிறேன். பெரியார் அவர்களை, அதாவது அவங்க தான் அந்த மாதிரியான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, நம்மளும் அப்படி பயன்படுத்தணும் எந்த ஒரு அவசியமும் இல்லையே. அவன் என்ன மொழியில பேசுறானோ அந்த மொழியில தான் நாங்க பேசுவோம். அவன் எதை எடுத்து அடிக்கிறானோ அதோட பெரிய புறம் நாங்க தூக்கி அடிப்போம். இந்த அயோக்கிய நாய், இந்த பொறுக்கி நாய், இந்த புறம்போக்கு நாய் எங்க அண்ணனை கேட்டானா அவனை நாங்க கேட்போம். எங்க அண்ணிய கேட்டானா அவன் பொண்டாட்டி நாங்க கேட்போம். ஏன் கேட்க கூடாதுங்கிறீங்க? இல்ல, அதாவது அவர்கள் பேசுற மாதிரி நம்மளும் பேசினா அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த இடத்துல. சரி, அப்போ அவன் எங்க அண்ணனை சொல்றான், அப்போ நான் கடவுளே உங்க அம்மா பத்தினிடா, பத்தினிக்கு பிறந்த மகனே, உத்தமிக்கு பிறந்த மகனே, பெரிய அவளுக்கு பிறந்த மகனே, நீ பேசுடா. சரியா? சந்தோஷமா? பத்தினிக்கு பிறந்த பையன் அவன் ஒரே புருஷனுக்கு முந்தாணி போட்டவளுக்கு பிறந்தவன். அவன் ஒரே ஒரு அப்பா கிட்ட படுத்து விட பெத்தான். மற்றவங்க எல்லாம் 10 பேர்ட்ட படுத்து. தப்பா நினைக்க கூடாது, தவறான வார்த்தையில அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் எப்படின்னா பகுத்து சொல்றேன். ஒரு வார்த்தை அந்த விஷயங்களை குறிப்பிட்டவங்க யாரு? இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னவர் யாரு? அதர்ம மனோஜ் தான் மேடையில பேசுறான், மைக்கு வச்சு பேசுறான், அவ்வளவு பேர் கை தட்டுறானுங்க. அவன் கேட்குறான், அவன் பொண்டாட்டி அதை சொல்லக்கூடாது. டிரைவரை இழுத்து பேசுறான இந்த நாய் இங்க மேடையில பேசிட்டு இருக்கும் போது இவன் ஆத்தா எங்க இருக்கா, இவன் அக்கா எங்க இருக்கா, இவன் பொண்டாட்டி எங்க இருக்கா பார்த்தா நான் கேமரா வச்சு. நான் என்னம்மா சொல்றேன், பெண்களை தரைக்குறைவா பேசக்கூடாது. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அவங்க ஒரு வியாபார நிமித்தமாவோ ஒரு தொழில் நிமித்தமாவோ ஒரு நடிகையோ ஒரு நடிகரோ அவங்க பல பேரோட பேசக்கூடிய நேரங்கள் வரும், பல பேரோட உரையாடணும். இப்போ நீங்களும் நானும் தம்பிங்க நானும் இப்போ ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துருக்கோம், பார்க்குறவங்க உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லை என்ன பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் ரூமில் இருக்காங்கன்னு சொன்னால் நம்மளால ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. அது எப்படி ஒரு அயோக்கிய நாய் எங்கே ஒரு மேடையில் உட்காந்து சீமான்னா அவ்வளோ இலக்காரமா? சீமான் நீ என்ன வேணா சொல்லிட்டு நவுந்துருவியா? சீமான் வேணா உன்னை விட்டுட்டு போகலாம், நாங்கள் விட மாட்டோம், செதைச்சிருவோம் உன்னை. தொடப்பா கட்டையும் சாணியில பீய முக்கிக்கிட்டு உன்னை அடி. கண்டிப்பா. இப்போ குறிப்பிட்டு இப்போ அதுல அந்த கலந்துரையாடல்ல ஒரு 4-5 பேர் கலந்துட்டாங்க. 4-5 பேருமே சீமான் அவர்களை தரைக்குறைவா தான் பேசியிருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் தூண்டுதலா யார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் அந்த சொம்பு தூக்கி வந்தான் அந்த எராமீச ஒண்ணு? இதை திட்டமிடுறது யாருன்னு சொன்னா ஐயா கோவை ராமகிருஷ்ணன் திட்டமிடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னாக்க எப்படியாவது தன்னுடைய வன்மத்தை சீமனை மீது தீர்க்கணும். அப்ப இந்த அதிகாரம் தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு அப்படின்னு பல நாட்களாக இந்த மண்ணில் பல பேர் போராடிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம்னா இதுதான், திராவிடம் தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொழியில அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுடைய பாணியில நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுல சீமான் அவர்கள் மீது வன்மம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அவர்களுக்கு? ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு களத்திலும் தந்தை பெரியாரை போட்டு பொல வென்று எங்க அண்ணன் ஈர வெங்காயத்தை போட்டு பொலந்து தள்ளுறாரு. சரி, அவன் எந்திட்டு போறான், அவன் ஒரு பிக்காளி போய் விட்டுங்க. நாம என்ன பாக்குறோம்டா, அதனுடைய வெளிப்பாடா ஐயா கோவை ராமகிருஷ்ணன், ஐயா குளத்தூர் மணி போன்றவங்களாம், அந்த அமைப்பை சேர்ந்தவங்கலாம் இந்த பெரியாரை தூக்கிட்டு அலையிற கும்பல் இவனுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு என்னன்னு சொன்னாக்கா, எப்படியாவது சீமான் வெற்றி தடுக்க வேண்டும், சீமான் நல்ல பிறகு எடுத்துடணும், வளர்ச்சியை தடுக்கணும். ஒருவேளை இந்த 26 அதிகாரத்தை பிடிச்சு விட்டா சீமான் செஞ்சு விட அந்த பயம் அவருக்கு இருக்கு. அதன் வாயிலாகத்தான் அவன் தேதி பாருங்களேன், எங்களுக்கு 27 பொதுக்குழு கூட தங்கச்சி 26 வச்சிருக்கான். அப்போ நாங்கள் தடுக்க மாட்டோம்ல, பொதுக்குழு கூட்டத்துக்கு மொத்த பிள்ளை அங்கே போயிடுவான். அப்போ 26 பேசுகிறான். நான் அதுதான் சொல்கிறேன், 25 பாருங்கள், நான் ஒரு புகார் கொடுத்துருக்கேன். 25 புகார் கொடுத்து அந்த டிஎஸ்பிகிட்ட போயிட்டு, ஐயா இது மிக ஆபத்தானது, அண்ணன் சீமான் பேருக்கு ரொம்ப கலந்து நீங்கள் கற்பிக்க போகிறீங்க, இது நடந்தாக்க மிகப்பெரிய எதிரணி வரும், எச்சரித்தேன். இந்த காவல்துறை இந்த புகாருக்கு ஒன்றும் செய்யலை. பார்த்துட்டு அந்த போஸ்ட் கார்டு இணைச்சி கொடுத்தேன்னு சொல்ல, நான் கூடுதலாக இணைச்சி கொடுக்குறேன். யார் டிஎஸ்பி கொடுக்குறேன், அவர் வாங்கிட்டு நான் சொல்லிட்டாரு, நான் பண்ணுறேன், நான் பண்ணலை.
ஒரு ஃபோன் கூட பண்ணலை. அதுக்கப்புறம் பாருங்க இந்த நிகழ்ச்சி நடந்தது, தீயா பரவுது. அதுக்கப்புறம் தம்பிகள்லாம் கொதிச்சு எழுறாங்க, தமிழ்நாடு போக கொதிச்சிட்டான். என்னடா அண்ணன் சீமானை இப்படி திட்டுவதா, யாரா அவன் பிக்காளி இப்போ அறா வக்கால ஒளின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு ஆணிடுறாரு, ஏய் அவசரத்தில் முடிவெடுக்காது, கொஞ்சம் அமைதியாரு, கவனமாரு, நம்மளை வன்முறையாக காட்ட பார்க்குறான். இல்ல சார், இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான கவனிக்கக்கூடிய ஒரு நான் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் பாருங்க, இன்றைக்கு போயிட்டு இந்த புகார் பாருங்க, நீ டேட்டில் அதே ஆணையர்கிட்ட போயிட்டு புகார் கொடுத்து நீ எஃப்ஐஆர் போட்டால் தான் நாங்கள் போகணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். அதுக்கப்புறமா டிசி அவரு சரி மயிலாப்பூர் அவர் உறுதி கொடுத்துருக்காரு, உறுதி கொடுத்துருக்காங்க. 2 நாள் போட்டாங்களா, இன்னும் போடல, போட மாட்டாங்க. அக்கா திராவிட மாடல் காவல்துறை இல்ல இப்ப நான் என்னுடைய பார்வையில் தான் பாருன்னா, நீ எஃப்ஐஆர் போடு, நீ எஃப்ஐஆர் போடாம போ. நான் அறம்பழி வந்த பிள்ளை, சத்தியத்தின் மகன் செந்தமன் சீமான் தம்பியா நான் உங்களை இன்னும் நம்புறேன், உங்க காவல்துறை நம்புறேன். இப்ப நீ எனக்கு போட மாட்டேன், நீ எனக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்க, நான் வெள்ளிக்கிழமை வந்து பாக்குறேன், அப்ப நீ போட மாட்டேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுல. அவ்வளவுதான். ஒண்ணு செய்தி, சட்டத்தை காவல்துறை எடுக்கவில்லை என்றால் சீமான் தம்பிகள் எடுப்பார்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், கட்டாயமாக எடுப்பார். கண்டிப்பா. இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்ப புள்ளி என்ன, அதாவது இப்ப ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது சீமான் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு மேடைகள்ல வந்து ஈவே ராமசாமி அவர்கள் பெரியாரை பத்தி பல்வேறு மேடைகள்ல வந்து அவதூறா பேசிட்டு இருந்தாங்க. இதற்கெல்லாம் இதுதான் மூல காரணமா? நீங்க அவங்களுடைய தலைவர்களை நீங்க பேசுறீங்க, அப்போது எங்களுடைய தலைவர்களை நீங்க பேசும்போது உங்களுடைய தலைவரையோ அல்லது உங்களுடைய ஒருங்கிணைப்பாளரையோ நாங்க பேசுறதுல என்ன தவறு? ஆனா அதாவது அவர்களுடைய வார்த்தைகளை நான் சரின்னு சொல்ல வரல, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பேசுறாங்க. அதாவது நீங்க பேசுறீங்க, பெரியார் வந்து எந்த வகையில பெரியார் அவரை பேசுறேன்னா காரணம் இருக்கு. சரி, உங்க தலைவர்னு வச்சுக்கோங்க பெரியார, உனக்கு தில்லும் தைரியம் இருந்தா எங்க தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவரை பத்தி பேசு, தில்ல இருந்து அவரை பத்தி பேசு. கேவலமா அடிமட்டத்தனமா அவன் மகனை இவன் மகனை பேசுறது பிக்காளித்தனம், இது வந்து பொறுக்கித்தனம், உன்னோட அறிவு இல்லாததை காட்டுது, முட்டாள்தனத்தை காட்டுது. நீ எதுக்கு எதை கொண்டு கோக்குறானுங்க அவங்க? நாங்கள் பெரியாரை பற்றி பேசினா உண்மையை பேசணும். இன்னைக்கு வந்து அந்த அவரை பத்தி பேசணும்னா உண்மைன்றது அவர்களுக்கு அது தவறா இருக்கலாம், உங்களுக்கு அவர்களுக்கே உண்மை தெரியும், உண்மைன்னு தெரியும். ஐயோ, நம்ம இத்தனை நாளா கட்டி வச்ச மூட்டை வெங்காய தோலெல்லாம் அவுத்து விட்டுட்டாரு, ஒன்னும் இல்ல வெறும் வெத்து வெங்காயம் தெரிஞ்சு போச்சு. இந்த வெங்காய மூட்டைய தலையில வச்சிருந்தமே, பெரிய பாம்புன்னு வச்சிருந்தமே, இது பாம்புல ஒண்ணும் இல்ல புஸ்வானமா போயிருச்சுன்ற அல்லு ஒரு கட்டமைப்பு. பெரியார் இசம் என்ன பெரியார் இசம்? அப்போ பெரியார் இசத்தில் இருந்தவங்களா கர்ப்பப்பை வெட்டிட்டாளுங்களா? எல்லாரும் தாலி அறுத்து போட்டாங்களா? புள்ள பெற்றுக்காமல் இருக்காங்களா? எல்லாரும் எல்லாம் ஒருத்தருக்கு வந்து எல்லாம் 2 கயிறு 3 கயிறு கனமாக முறுக்கி போட்டு வச்சுருக்காளுங்க. ஒரு கயிறு இல்லைப்பா, 3 கயிறு 4 கயிறு ஒன்றா போட்டு சுற்றி வச்சுருக்காளுங்க. அப்போ அவங்களும் இதெல்லாம் செஞ்சுருந்தா நாங்கள் நம்புகிறோம் பெரியார் இசம். அதெல்லாம் செய்யலை. இப்போ வந்து பெரியாரை திட்டத்தால ரோசம் கிடையாது, அதெல்லாம் சும்மா பிம்பம். சீமான் வளர்ந்துகிட்டு இருக்காரு, 40 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கிட்டாரு. 26ல சீமான் தான் முதலமைச்சர் ஆகுவாருங்கிற பயம், அந்த பயத்தின் விழிப்பாடு தான் அவருக்கு வேதியாகுது. கண்டிப்பா சீமான் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு மேடைகள்ல 2026ல தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த வளர்ச்சி பிடிக்காம தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வைக்கிறாங்களா? சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வருது, இந்த மாதிரியான கருத்தரங்கள் இவங்க நடத்துறாங்க, ஏன் இது முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் தெரியாதா? அவர்களுடைய காதுகளுக்கு போகலையா? ஏன் அந்த மாதிரியான பிரச்சனைகளை கேட்கல? ஏன் நீங்க போய் மனு கொடுத்துமே எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாதன் காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க பிரச்சனையே திமுக தான். நீங்க நினைக்கிறீங்க பெரியாருடைய இங்கே பேசுன தம்பிங்க அந்த நாராயணங்களாம் வந்து வாடகை வாய் அங்கே பேசினா அப்படி தான் 8 பேர். அதில் ஒரு அம்மா, அது அம்மாவா திருநங்கைன்னு சரி புரியல, அவங்க மூஞ்சி பார்த்தா ஏதோ குரங்கு மாதிரி இருக்குது, அதை விடுங்க. அப்போ அவங்க தெரில, அவங்க பேரோடு தெரில, எதோ தோழர் மகேஷா ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கர்மம், அவள் சனியை அவள் மூஞ்சி விட்டுருங்க. அவெல்லாம் பேசிகிட்டு இருக்கா சீமானு. ஆனால் அவங்கள வயசுக்கு மதிப்பு கொடுத்து நான் அதை பேசணும்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க அப்போ ஏன் பேசுகிறாங்க? ஏன் பேச வருது? வாடகை வாய்கள், வாங்கி திங்கிற நாய்கள் இவங்கெல்லாம். இதை இயக்குவது யார்? ஐயா விற்கு முதலமைச்சர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா முதலமைச்சருக்கு தெரியாமலாம் நடக்குது.
இது ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களை ஒரு மீம்ஸ் போட்டால் கைது பண்ணுற உங்கள் காவல்துறை எனது அண்ணன் செந்தமன் சீமானை ஒரு அரங்கம் போட்டு திட்டிருக்கான். அறை போட்டு ரூம் போட்டு திட்டுறான். அதை நாம் தமிழ் தம்பிங்க இது போல புகார் கொடுத்து கூட உங்கள் காவல்துறை கண்டுக்காமல் போயிட்டு இருக்கு. அப்போ இருந்துட்டே தெரியுது உங்களுக்கு இதை இயக்குவது நீங்கள் தான். அவர் தான் டைரக்டர். அவர் வந்து டைரக்டரு, கப்பம் கட்டுறது அவர் தான். என்ன பேசுனவனுக்கு எவ்வளோ கொடுத்துருவான்? மிஞ்சி மிஞ்சி ஒரு 450 475 ரூபா கொடுத்துருப்பாங்க. அந்த மேடை ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காரு, வருது 250 ரூபா இருக்கும். மொத்தம் சேர்த்து ஒரு 1000 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. இவங்க செய்யறது வந்து திமுகவை மிஞ்சி யாரும் செய்யலை. அந்த யார் அந்த மீசை எறா மீசை ஒன்று, இதுங்கெல்லாம் ஒரு குரூப்பு, லூலு குரூப்பு. அந்த லூலு மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து சீமானை அடிக்கணும். ஏமா வந்து பொதுவாக வந்து ஒரு வீரன், ஒரு சோல்ஜர் அப்படி வர்றான்னா அவனை ஒத்தைக்கு ஒத்த கான்டாக்ட் பண்ண முடியலை. கோலப்பாயலுங்க 10 பேர் ஒன்றா சேர்றானுங்க. இது வந்து புலி, அது வந்து பன்றி கூட்டம். என்ன செய்யும்? அது பாட்டும் ஊழையிடும். நரி ஒரு பக்கம் ஊழையிடும், நாய் ஒரு பக்கம் குலைக்கும், பன்றி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இந்த கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. எங்க அண்ணன் அப்படி சோல்ஜரா நிக்கிறாரு, ஒத்தால அப்படி நிக்கிறாரு. மொத்த பேர் கண்டிப்பா. இதற்கு முன்புலாம் பாத்தீங்க அப்படின்னா ஊடகங்கள்ல சீமான் அவர்கள் ஊடகம் வெளிச்சம் சீமான் அவர்கள் பெறக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் திமுக பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப ஊடக வெளிச்சம் வேணும், சீமான் அவர்களுக்கு ஊடகம் வெளிச்சம் வேணும். ஏன்னா அதிமுகவை நம்ம கீழே கொண்டு வரணும், அந்த இடத்துக்கு சீமான் வரணும் அப்படின்னு நினைக்க கட்சியாக திமுக இருக்கிறதா ஒரு வட்டாரங்கள் வந்து பேசப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஊடக வெளிச்சம் சீமான் அவர்களுக்கு வேணும். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல தான் இருக்கணும், ஒரு பெரிய அளவுல, அதாவது ஸ்டாட்லைட் மீடியா அளவுல வளரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து திமுக கிட்ட இருக்கு அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மூலியமா தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, உங்க பலத்தை காட்டுங்க, கோலத்தலமா பின்னாடி வந்து குத்தக்கூடாது. நீ நல்ல ஆம்பளையாக இருந்தா, நல்ல உண்மையிலே கட்சிக்காரன், திராவிட ஆட்சி திமுக ஆட்சி நல்லாட்சி செஞ்சால் நேருக்கு நேராக எதிர்க்கணும். அதுதான் வீரனுக்கு அழகு. கோழைத்தனமாக ஆள் வச்சு அடிக்கக்கூடாது, அது வந்து கோழைத்தனம். அது அதிமுகவை அடினா அடி, நீ செஞ்ச ஊழல் அதே ஊழல அதிமுக செஞ்சான், உனக்கும் சரிதான் அவனுக்கும் சரியுது. அதிமுக தோத்ததுக்கு காரணம் எடப்பாடி ஆட்சி சரியில்லை. உன் கட்சி ரெண்டு தடவை இல்லை 10 வருஷம் இல்லை, உன் கட்சி தோத்து போனதுக்கு காரணம் உன் அரசியல் சரியில்லை. அது உங்ககிட்ட தவறுடா. உங்க தவறை வச்சுட்டு மக்களை பூரா நாசமாக்கிட்டு நீங்க மட்டும் சொத்து சேர்த்துக்கிட்டீங்க. மக்களை பார்க்கலாமா? திமுகவும் பார்க்கல, அதிமுகவும் பார்க்கல, 2 பேருக்கும் அழிவு காலம். அந்த போறது நாங்கள் நாம் தமிழர் தான். அந்த பயம் அவர்களுக்கு வந்துருச்சு. அதனால எப்படியாவது நாம் தமிழரை அழிக்கணும், ஒழிக்கணும். அப்போ என்ன பண்ணாங்க? கையில் ஏதோ ஆயுதம் எடுத்தாங்க. பிரபாகரனை எடுத்தாங்க, அவங்க அம்மாவை எடுத்தாங்க. அவர் தமிழர் இல்லைன்னானுங்க, கிறிஸ்டின்னானுங்க, இவர் வந்து ஆமக்கறி தின்னாருன்னானுங்க, அந்த கறி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டானுங்க. கடைசியாக எங்கே போயிருக்கானுங்க? அவதூறு வார்த்தை. ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். அப்போ வந்து எங்கள் அண்ணன் சொன்னார், நீங்கள் அடக்கி வாசிங்க. நம்மள வந்து எங்கள் அண்ணன் குளத்தூர் மணி அண்ணன் என்னுடைய அண்ணன், அவர் வீரமணி என்னோட மாமன், அவர் ஸ்டாலின் வந்து என்னோட சித்தப்பண்ணார். இனிமேல் பட்ட அண்ணா சீமான் அண்ணா உங்களுக்கு சித்தப்பா மாமனாக இருக்கட்டும், எங்களுக்கு அவனுங்கெல்லாம் எதிரி. நீங்கள் எங்கள் அண்ணன்னா உங்களை பேசினா எங்களை பேசினா மாதிரி நாங்கள் கேட்போம். கேட்டால் நீங்கள் கோச்சிக்க கூடாது.